நேற்று நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எப்பவும் போல் வந்து குருமாவே வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்திருந்த மஷ்ரூம் வந்து இருந்துச்சு. சரி அதில் ஒரு கிரேவி பண்ணலாமே அப்படின்னு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மஷ்ரூமை இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடல மாவு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வந்து சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து கிரேவி அப்படியே சைட் பை சைட் செஞ்சுட்டு தாரிக்காக்கு பார்த்திங்கன்னா பூரியும், எங்களுக்கு வந்து சப்பாத்தியும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.